கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாயிருக்கிறீர்களா? உடனே நீங்கள் யோசிக்க கூடாது. ஜெபிப்பது, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வது, பாடுவது, ஆராதிப்பது என்று இதுவெல்லாம் மட்டும்தான் ஊழியம் என்று. இன்றைக்கும் ஒரு புதுவிதமான ஊழியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த விதத்தில் நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆனால் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க போகிறோம். கலாத்தியர் 1:10 நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி அந்த வசனத்தை சற்று வாசித்து பாருங்கள். நான் தேவனை பிரியப்படுத்தினால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஊழியக்காரன் என்ற வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யார் ஒருவர் என் விருப்பம், என் ஆசை, என்னுடைய காரியம் என்று விட்டுவிட்டு ஆண்டவருக்கு இது பிரியம், ஆண்டவர் இதை செய்தால் அவர் சந்தோஷப்படுவார், மனுஷர் விரும்புகிறதை அல்ல, என் தேவன் என்ன செய்கிறாரோ நான் அதைத்தான் செய்வேன் என்று நாம் மனுஷர்களை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்த நாம் முயற்சிப்போம் என்று சொன்னால் அவர்களும் ஊழியக்காரர்கள் என்று நான் சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு பாடுகிற தாளந்து இல்லாமல் இருக்கலாம், ஜெபிப்பதற்கு வராமல் இருக்கலாம். இதை நம்மால் செய்ய முடியுமே. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, ஆண்டவரே இது உமக்கு விருப்பமா, இதை செய்யும் போது நீர் மகிழ்வீரா அல்லது சுற்றி இருக்கிற ஜனங்கள் மகிழ்வார்களா என்பதை சிந்தித்து நாம் செய்யும் போது நாம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்க முடியும். உதாரணத்திற்கு, ஒரு காரியம் நாம் செய்தால் அது நமக்கு பிரியமானவர்களை வேதனைப்படுத்தும் என்று சொன்னால் 99% அதை நாம் செய்ய மாட்டோம். ஒருவேளை நம்மால் முடியாவிட்டாலும் எப்படியாவது கஷ்டப்படுத்தி விடக் கூடாது என்பதில் தெளிவா இருப்போம் அல்லவா? அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. நீ இன்னும் மனுஷர்களை பிரியப்படுத்த, அதாவது உன்னுடைய குடும்பத்தை பிரியப்படுத்த, உன்னை சுற்றி இருக்கிறவர்களை பிரியப்படுத்த நீ முயற்சித்து தோற்று போய் கொண்டிருக்கிறாயே, ஆனாலும் கூட அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லையே என்று ஆண்டவர் அங்கலாய்த்து சொல்லுகிறார். நீ மனுஷரை பிரியப்படுத்தியது போதும். உன்னுடைய வாழ்நாட்களை உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக என்று வாழ்ந்தது போதும். இனியாவது இருக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்காக வாழ். அவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன பேசுவார்கள், இதை செய்தால் அவர்கள் சந்தோஷப்படுத்துவார்கள் என்று அவர்களை சந்தோஷப்படுத்தினது போதும். அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தி அவர்களுக்குத்தான் நீ இவ்வளவு நாள் ஊழியம் செய்தாயே தவிர எனக்கு நீ செய்யவில்லை என்று ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை இதை கேட்கும் போது உங்களுக்கு வேதனை உண்டாகலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இனி நான் மனுஷரை பிரியப்படுத்த, அவர்களை சந்தோஷப்படுத்த எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். அப்படி செய்யாமல் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபித்து பாருங்கள். அதற்கு பின்பு ஆண்டவரே உங்களை ஊழியக்காரராக, ஊழியக்காரிகளாக அழைப்பது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.